வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் திருவோண நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். திருவோணம் நட்சத்திர மண்டலத்தின் 22வது நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சந்திர மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறார்கள். திருவோணம் ஒரு முழு நட்சத்திரம். இது ஒரு தேவகண நட்சத்திரம் மற்றும் ஓர் ஆண் நட்சத்திரம். ஆவணி மாதம் வரும் திருவோண நட்சத்திரத்தை ஓணம் பண்டிகையாக கேரளாவில் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள். இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் வரும். திருவோணம் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும். வேகமாக நகரக்கூடிய சந்திரன், மெதுவாக செல்லக்கூடிய சனி, இரண்டும் சேர்ந்த அமைப்பு தான் திருவோண நட்சத்திரம். கலையை ரசிக்கும் குணம் இவர்களிடம் இருக்கும். வசீகர பார்வையும் இருக்கும். சாதாரண மனிதன் போல தோற்றத்தில் இருந்தாலும் அசாத்தியமானவர்கள். குழந்தை பருவத்தில் இருந்தே இவர்களுக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்கும். பொதுவாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் உண்மையான அன்பு மற்றும் பாசத்திற்காக ஏங்குவார்கள். ரொம்ப பொசசிவாக இருப்பார்கள். மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறும் வீடு. இவர்கள் கடவுள் போல மனிதர்கள். கற்பனை வளம் பெற்றவர்கள். சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கும் கிரகம் ஆதலால் இவர்கள் சொல்லை மாற்றி மாற்றி பேசும் பழக்கமும் இவர்களிடம் இருக்கும். இவர்களின் மனமும் மாறிக்கொண்டே இருக்கும். மன்னிக்கும் மனம் உடையவர்கள். எளிமையானவர்கள். புன்னகை ஒன்றே போதுமானது. தாய்ப்பாசம் மிக்கவர்கள். அலைக்கழிப்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சுக்கிரன் தோஷம் பெற்ற நட்சத்திரம் ஆகையினால் திருமணம் தாமதமாக நடக்கும். ராகு திசையில் இவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள். பெருமாளின் அவதார நட்சத்திரம் திருவோணம். உழைக்கும் திறன் பெற்றவர்கள். அதே சமயம் சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள். எதையும் மனதில் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். 35 வயதிற்கு மேல்தான் இவர்களுக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்கும். இவர்கள் கோயிலுக்கு செல்லும்போது 3 மலர்கள் கொண்ட மாலையை சாமிக்கு சாற்றி வரலாம். திரு என்ற அடைமொழி தாங்கிய நட்சத்திரம் திருவோணம். அது திருவோண நட்சத்திரத்துக்குரிய பெருமை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்யக்கூடாது. வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் உச்சத்திற்கு செல்வார்கள். தசாவதாரம் மாதிரி இவர்களிடம் 10 குணம் இருக்கும். தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. குடும்ப ஆதரவும் இருக்காது. தனியாக போராடுவார்கள். இவர்களுக்கு கேட்கும் திறன் அதிகம். தன்னை அலங்கரிக்க ஆர்வம் உடையவர்கள். நீதி, நேர்மை, நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அதனால் இவர்கள் பெரிய பதவியில் இருப்பார்கள். இயற்கையாகவே பிடிவாதமும் கோபமும் இருக்கும். இந்த பிடிவாதத்தால் உறவுகளையும் நட்புகளையும் இழந்து விடுவார்கள். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் பெண் குரங்கு, விருட்சம், வெள்ளெருக்கு. இவர்களுக்கு ராசியான நிறங்கள், வெளிநிறங்கள் எல்லாமே ராசியான நிறமாக இருக்கும். இவர்களின் தேவதை அதிதி. இவர்கள் சீத்தாப்பழத்தை உண்ண தெய்வ அனுகூலம் கிட்டும். நன்றி, வணக்கம்.